தமிழ்நாட்டின் தலைநகரமாக திருச்சிராப்பள்ளியை கொண்டு வருவோம். ஆதரவு பெருகிறது. தமிழ்நாட்டின் தலைநகரமாக திருச்சிராப்பள்ளியை கொண்டு வருவோம். இது எங்கள் கட்சியின் முதல் கொள்கை. இதை நாங்கள் 5-6 வருஷமாக வற்புறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறோம். நேற்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் சட்டசபையில் இது குறித்து பேசியிருக்கிறார். திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது இவரின் தனிப்பட்ட கருத்து. அவர் கட்சியின் கருத்தா என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். அவங்க கட்சி தலைமை ஏற்றுக்க மாட்டார். 1985 எம்ஜிஆர் அவர்கள் திருச்சிராப்பள்ளியை தலைநகரமாக்குவோம் என்று அறிவித்துவிட்டு பல வேலைகள்லாம் செய்தார். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆரிடம் சென்று இந்த திருச்சிராப்பள்ளி விடயத்தை மேற்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம், கிடப்பில் போடுங்கள் என்று மூளை செலவை செய்துவிட்டார். அதோடு நின்றுவிட்டது. அதன் பின்பு நாங்கள் தான் இதை கொண்டு வருகிறோம். எங்கள் கட்சி தான் இதை ஆணித்தரமாக பேசி வருகிறது. இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் குரல் கொடுத்துள்ளார். மிக்க நன்றி. இதில் என்னன்னா, பாஜக தலைமை இதை ஏற்றுக்கொள்ளாது, திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாது, அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாது, காங்கிரஸ் கட்சி, பிற கட்சிகள் எந்த கட்சியும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்னன்னா, சில விடயங்கள் என்னவென்று பார்ப்போம். தென் மாநிலங்கள் அனைத்தையும் ஆந்திரா ஆளுகிறது, தெலுங்கர்கள் ஆளுகிறார்கள். நம்ம சென்னையை ஆந்திரா ஆளுகிறது. ஆந்திரா தான் தலைமையிடம் சென்னைக்கு. ஆந்திரா ஆளுகிறது. ஒருவேளை திருச்சிராப்பள்ளி தலைநகரமாகி தலைமைச் செயலர் அங்கே சென்று விட்டால் இவர்கள் ஆள முடியாது, தெலுங்கர்கள் ஆள முடியாது. தமிழர்கள் கையில் கிடைத்துவிடும் ஆட்சி அதிகாரம் அனைத்தும். இதனால இதை வர விட மாட்டார்கள். எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கும், வர விட மாட்டார்கள். மக்கள் தான் இதுக்கு தீர்வு காண வேண்டும். இப்போ நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். எங்களுக்கு இதான் கொள்கை. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன எங்கள் அடித்தளத்தையே அசைச்சு பார்க்குறாங்க. திமுக தொடங்கி 10 வருஷம் போராடிச்சு. 58 துவங்கிய திமுக 68 தான் ஆட்சி. பல கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. தனியாக பிடிக்கல, அதுவும் 10 வருஷம் போராடி இருக்காங்க. அது மாதிரி தான் எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்ய முடியாது. சில சட்ட சிக்கல் இருக்குது, சில தொந்தரவுகள் இருக்குது. இதெல்லாம் இப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் எங்கள் வேலை. திடீர்னு ஒரு வளர்ச்சி அடைய முடியாது. புரட்சி தான் வெடிக்கும். அந்த புரட்சியை மக்கள் தான் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.